ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹை. இன்றைக்கி வந்து குட்டி வால் டெக்கரேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே ஒரு கார்ட்போர்ட், சின்ன சைஸில் கார்ட்போர்ட் இருந்தாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் பெயிண்ட்டு, அப்புறம் அந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அந்த பிளேட்டை வந்து நான் ப்ளேஸ் பண்ணி சைஸ் பார்த்துக்கிறேன். அப்புறம் அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கார்ட்போர்ட் கட்டர் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிசரில் கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த பிளேட்டை வச்சு நான் அவுட்லைன் போட்டுக்கிறேன். ஓகேயா, நமக்கு கரெக்டாக வந்து சைஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கார்ட்போர்ட் நைஃபை வச்சு அதுக்கு மேலேயே நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். டேரெக்டாக சிசரில் வந்து கட் பண்ணால் நமக்கு கையெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை பெயிண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். முன்னாடியும் பின்னாடியும் நல்லா வந்து ஒயிட் கலர் பெயிண்ட்டை வந்து அடிச்சுக்கோங்க. நல்லா அந்த லைன்ஸ்லாம் தெரியாத மாதிரி நல்லா திக்காக வந்து கோட் பண்ணிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ முன்னாடியும் பின்னாடியும் சைட்லேயும் இந்த மாதிரி வந்து நல்லா பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு பென்சிலை எடுத்து ஒரு ட்ரீ மாதிரி நான் வந்து லைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ட்ரீ மாதிரி லைன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் பிளாக் கலர் பெயிண்ட்டை வச்சு அந்த வரைஞ்சோம் இல்லையா, அந்த ட்ரீ மேலேயே வந்துட்டு பிளாக் கலர் பெயிண்ட்டை வந்து ஃபுல்லாக அடிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து A4 ஷீட் எடுத்துக்கேன். 20 சென்டிமீட்டர் லென்த்தில் எடுத்தால் போதும். ஓகே, அந்த மாதிரி வந்து சைடில் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டு அதையே ரெண்டாக மடக்கி அதையும் கட் பண்ணி விட்டுட்டு அதை பிரித்தா இன்னும் கொஞ்சம் நீளமாக வரும். அதையும் வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, புரியும் நினைக்கிறேன். எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிவிட்டு பட் 20 சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தென் ஜிக்ஸாக்காக நான் அந்த விசிறிலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஜிக்ஸாக்காக முன்னாடியும் பின்னாடியும் மடிச்சிட்டே வரணும். இப்போ நான் மடிக்கிறேன் இல்லையா, இது மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் மடிச்சிட்டே வரணும். ஸோ ஈஸி தான் அந்த ஃப்ளார் செய்கிறது. என்ன கொஞ்சம் வந்துட்டு குழப்புற மாதிரி இருக்கும். நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து ஜிக்ஸாக்காக மடிச்சுட்டு அதை வந்து முன்னாடியும் பின்னாடியும் நல்லா வலிச்சுக்கணும். ஓகே, நல்லா வலிச்ச மாதிரி செஞ்சுட்டு தென் வலிச்சோம் இல்லையா, ஒரு சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டு நல்லா வந்து ப்ளேஸ் பண்ணிடணும். நல்லா காய விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஓகே, இது மாதிரி நம்ம வந்து இன்னொரு சைட்லேயும் ஃபெவிகால் போட்டு அதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். கால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டு சைட்லேயும் வந்துட்டு அந்த கார்னர்ஸில் வந்து பிடிச்சி கம் போட்டு ஒட்டிக்கணும். ஓகே, இப்போ நம்ம கம் போட்டு ஒட்டினா இந்த மாதிரி இருக்கும். சென்டரில் மட்டும் வந்து நமக்கு கேப் இருக்கும். ஓகே, ஸோ அந்த கேப்லேயும் நம்ம வந்துட்டு ஃபெவிகால் போட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஓகே, அதையும் வந்து நல்லா ஜாயின் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, இது மாதிரி நல்லா ஜாயின் பண்ணி விட்டுட்டா நமக்கு ஒரு ஃப்ளார் ஷேப்பில் வந்து நல்லா அழகாக வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து இன்னொன்று வந்து செஞ்சு காமிக்கிறேன். அதே மாதிரி தான் நல்லா ஜிக்ஸாக்காக வந்து ஃபோல்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு நல்லா மடித்து டைட்டாக மடிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டைட்டாக வந்து மடிச்சுட்டு முன்னாடியும் பின்னாடியும் நல்லா பென் பண்ணி விட்டுட்டு ஒரு சைடில் வந்து ஃபெவிகால் போட்டு அதையும் வந்து மடிச்சுட்டு தென் இன்னொரு சைட்லேயும் வந்து அதே மாதிரி ஃபெவிகால் போட்டுறணும். ஸோ இது மாதிரி ஃபெவிகால் போட்டு நல்லா ப்ளேஸ் பண்ணிவிட்டு நடுவில் கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்லேயும் நம்ம ஃபெவிகால் போட்டு அதையும் வந்துட்டு நல்லா ஒட்டி விட்டுறணும். இது மாதிரி நான் ஒரு 8 ஃப்ளார் வந்து செஞ்சுருக்கேன். ஓகே, கலர் கலராக பண்ணியிருக்கேன். சைட் செலோ டேப்பை வந்து எடுத்துகிட்டு அதுக்கு பின்னாடி வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒட்டிக்கிறேன். நான் ஒரு செலோ டேப் தான் ஒட்டினேன். நீங்கள் நிறையா வேணுனாலும் ஒட்டலாம். நல்லா வந்து ஒட்டி நிற்கும். ஸோ கலண்டு வராது இல்லையா, அதனால். ஸோ இந்த மாதிரி வந்து அங்கங்கே ஒவ்வொரு ஃப்ளார் வச்சு ஸோ நல்லா அழகாக வந்து தெரிகிற மாதிரி நீங்களும் வச்சுட்டு வாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வால் ஹேங்கிங் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த கிராஃப்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா.